தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். மதுரையில் வசிக்கும் ஜான்சி ராணி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்தார். அம்மனுவில் போலியோ நோயை ஒழிக்க வருடத்திற்கு பல கோடிகள் அரசு சார்பாக செலவிடப்பட்டு வருகிறது. ஆனால் சமீப காலமாக போலியோ சொட்டு மருந்து முகாம் சரியாக நடைபெறுவதில்லை. போலியோ நோய் குறித்து மக்களிடம் எந்த ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுவது இல்லை. எனவே இது குறித்து விழிப்புணர்வு அதிகப்படுத்தப்பட வேண்டும். போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் சிறப்பாக நடைபெற உத்தரவிட வேண்டும் என அம்மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தனர். அரசு தரப்பில் கடந்த 10ஆம் தேதி சொட்டு மருந்து முகாம்கள் சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்று கூறினர். ஆனால் போதுமான விளம்பரங்கள் செய்யவில்லை. இதனால் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு குறைந்துவிட்டது என நீதிபதியிடம் முறையிட்டார். இதனை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் தமிழின் முன்னணி நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா ஆகியோரை இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டனர். நடிகர்களை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் எளிதில் மக்களிடம் சென்று சேரும் என கூறி வழக்கை 3 வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சூர்யா ஏற்கனவே நிறைய விழிப்புணர்வு விளம்பரங்களில் நடித்துள்ளார். விஜயும் விளம்பரங்களில் நடிப்பது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அஜித் கடைசியாக சன்ரைஸ் விளம்பரத்தில் நடித்தார். அதன் பிறகு எந்த ஒரு விளம்பரத்திலும் நடிப்பதில்லை என முடிவு செய்துள்ளார். எனவே அஜித் இதற்கு சம்மதிப்பாரா என்பது சந்தேகமே. அஜித் சார் இப்போ நேர்கொண்ட பார்வை படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். இந்த படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிரா பிலிம் சிட்டியில் நடந்து வருகிறது. பொதுவாகவே அஜித் தன்னுடைய கடமைகளை செய்வதில் எப்பொழுதுமே தவறியது இல்லை. உதாரணத்துக்கு எல்லா தேர்தலையும் சொல்லலாம். யார் வருகிறார்களோ இல்லையோ தல குடும்பத்துடன் வந்து வாக்கு அளிப்பார். மற்றவர்களைப் போல் பிரபலங்கள் என்பதை பயன்படுத்தி வரிசையில் நிற்காமல் வாக்களிப்பது எல்லாம் இல்லை. எப்பொழுதுமே வரிசையில் நின்று வாக்களித்து விட்டுதான் செல்வார். அடுத்த மாதம் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. வாக்கு அளிப்பதற்காக படப்பிடிப்பில் இருந்து ஓய்வு எடுத்து இருக்கிறாராம். அதுவரைக்கும் இடைவெளி இல்லாமல் நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு நடக்க இருக்கிறதாம். இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.